வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு என்னோட வீட்டை நான் ஒரு குட்டி டெக்கர் பண்ணி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா காட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. எப்போ நாங்கள் vlog எடுக்க ஆரம்பிச்சாலும் சரி, ஏதாவது ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிடாங்க பக்கத்து வீட்டில். அது எப்படின்னே தெரியாது, மோட்டர் போடுவாங்க, போர் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இப்போ நான் பேச விட்டேன்னு வைங்களேன், இப்போ அவரும் அதை அடிக்கிறது விட்டுருவாரு. ஸோ அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ வந்து இந்த வீடு வந்து 3 years ஆகுது. வர மே வந்ததுன்னா 3 years, 2.5 years ஆகுது நம்ம வீடு கட்டி. பட் இந்த இடத்த வந்து ஒரு டெக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த ஹவுஸ்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோமோ என்னவோ, இல்லை இந்த வீடே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமோ அப்படியே நாங்கள் இதில் வாழ்ந்துட்டோம். பட் இதில் வந்து சின்ன சின்னதாக செய்யணும் அப்படிங்கிற தாட்டே எங்களுக்கு வரல. பட் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தான் எனக்கு வந்து வீடு ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பொருட்களை வாங்கி இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. வரவங்களும் சொல்றாங்க இப்போ நல்லா பிளசண்டா இருக்கு ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். பிளஸ் நான் லாஸ்ட் டைம் ஒரு டெக்கர் வீடியோ போட்டேன், அதில் நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்றேன். இந்த வீடியோ வந்து டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்க வீடியோ நீங்க மாத்தணும் அப்படின்னா என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினாலே போதும் அப்படிங்கறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வீட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் வந்து நம்ம வீட்டோட ஸ்கிரீன்ஸ் தான். அந்த கர்டன்ஸ் நல்ல ஒரு கலர்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே வீடு வந்து சேஞ்ச் ஆயிடும். இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இப்பதான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தது ரொம்ப ஃபார்மலா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து பஞ்சாப் ஹேண்ட்லூம்ல ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்கிரீன் மட்டும் எல்லா ரூமுக்கும் சேர்த்து 5000 மேல வந்துச்சாடா? ஜாஸ்தி 15,000. ஆமா 15,000 ஸ்டிச்சிங். அப்புறம் பேக் சைட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப ஷீரா இருக்கு, பின்னாடி வந்து நல்ல டார்க் கொடுங்க, அப்பதான் ரூம் ஃபுல்லா டார்க் ஆகும், எங்களுக்கு சன்லைட்டே வேணாம்னு தோணும் போது எங்களுக்கு அது வேணும்னு கேட்டோம். ஒன்று ஆட் பண்ணாங்க, அது ஒரு 5,000 பில் போட்டாங்க. ஆமா ஐ திங்க் 20,000, மொத்தமா 20,000 வந்துச்சு எங்களுக்கு. அதாவது வீடு ஃபுல்லா ஸ்கிரீன் சேர்த்து. அந்த ஸ்கிரீன் தான் நான் போட்டிருப்பேன். நான் ஏதாவது பழைய விஷுவல்ஸ் இருந்தா கூட அட்டாச் பண்றேன். ஓகே, ஸோ எங்க விஷுவல்ஸ் கூட நான் மற்ற ரூம்ஸ் இருக்கிறத அட்டாச் பண்றேன். அப்படி இருந்தது. பட் நான் இப்போ ரீசெண்டா ஈஷா யோகா ஈவெண்ட் போயிருந்தேன். கோயம்புத்தூர் ஈஷா யோகால தமிழ் தெம்புன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விளாகும் நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன், அது கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த விளாக் அதுல வந்து நிறைய சந்தைகள் போட்டிருந்தாங்க, நிறைய கடைகள். அது ஒரு கடை கிராஸ் பண்ணும்போது இந்த கர்டன்ஸ் நான் பார்த்தேன். இதுலயே ஆக்சுவலி நான் இன்னும் நிறைய கலர்ஸ் பார்த்தேன். ஃபுல் ஒயிட், இது வந்து ஹாஃப் ஒயிட், இதுல ஃபுல் ஒயிட்ல மெரூன் டாட்ஸ் வச்சு அப்பெல்லாம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பிரபா சொன்னா ஃபுல் ஒயிட் வாங்காத, கொஞ்சம் டல் ஒயிட் வாங்குன்னு சொன்னோடனே இது வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் கிரீன் வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒரு பீஸ் கொடுக்குற ஒரு விஷயம். ஒரு வீட்டில் வந்து ஒரு பிளான்ஸ் வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கர்டன்ஸ்ல அங்கங்க கிரீன் இருந்தா கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த கிரீன் வாங்கினேன். இதை போட்டோன்னே சத்தியமா சொல்றேன், அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வீடு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நானே இந்த ஹாலை வந்து தாண்டி போகும்போதெல்லாம் ஒரு செகண்ட் நின்றுட்டு நல்லா இருக்குல்ல, நம்ம நல்லா சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சு நான் போற மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 650 rupees சம்திங் இருந்தது. இது அதிகமா கம்மியாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் மற்ற இடத்துல பஞ்சாப் ஹேண்ட்லூம் போய் நான் 20,000 செலவு பண்ணதுக்கு 650 ரூபாய் என் வீடு இவ்வளோ அழகா காட்டியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பரவாயில்லையா தோணுச்சு. அதனால நான் இதை வாங்கிட்டேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா நான் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ல முன்னாடி வாங்கினேன் இல்லையா, அதோடய வந்தது. இது எப்பயுமே ஸ்கிரீன் வந்து டபுள் லேயர் போட்டீங்கன்னா அழகா இருக்கும். ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இது மாதிரி ஷீர்னு சொல்லுவாங்க, SHEER ஐ திங்க் ஸோ, ஷீர். அதெல்லாம் வந்து நல்லா தின்னா இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், உள்ள இருக்கிறத பார்க்க முடியும். இது எப்பயுமே ஒரு லேயர் போட்டுக்கணும். இதுக்கு மேலதான் நீங்க ஒரு திக் லேயர் போடணும். ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. இப்போ எப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட வெளிச்சமே வேணாம்னு தோணுது, டிவி பாக்குறீங்க அந்த மாதிரி டைம்ல, அதாவது டிவில ஸ்பெஷல் மூவிஸ் பாக்குற அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஃபுல்லாத்தையும் முடிக்கலாம். மற்ற டைம்ல எனக்கு வெளிச்சம் வேணும், ஆனா வெளியே இருக்கவங்க என்ன பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க ஷேப் போட்டுக்கலாம். இதுல வந்து எனக்கு வெளிச்சமும் உள்ள வருது, பட் நமக்கு ஆப்போசிட்லயே ரோடு தான். ஸோ யாரும் நம்ம பார்க்காத மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும், வீடே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் குட் சாய்ஸ். ஓகே, அடுத்த டெக்கர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் தலை குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த சம்மர் தாங்க அடுத்து ஃபுல்லாக மார்ச் மாதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சம்மரில் தான் நம்ம ஓட்டணும், ஃபியூ மந்த்ஸ். லைட்டாக வந்து வீடு பெருக்கிறோம், சின்ன ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னாலே தலை நல்லா நனைஞ்சு போயிருது வேர்வையில். ஹேர் வாஷ் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் சம்மரில் சப்போஸ் நம்ம அப்படியே தலை குளிக்காமல் விட்டோன்னு வைங்களேன், அந்த டஸ்ட்டு அந்த வேர்வை இது எல்லாமே தலையில் சேர்ந்துக்கிட்டு ஓடரும் பேடாக இருக்கும். அதே சேம் டைம் நமக்கு பொடுகு பிரச்சனையும் நிறையா வரும். சரி, அதுக்காக ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போனோம்னா அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூவில் நிறைய சல்ஃபேட்டு, பேரபன், இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஹார்ஷான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணும், நம்ம ஹேர் அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க விடாது, ஹேர் ரொம்ப ரஃப் ஆக்கிட்டு தேங்காய் நார் மாதிரி ஆக்கிடும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இது மம்மாத்தோட
லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக இதில் வந்து லெமன் அண்ட் ஜிஞ்சர் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு. இது ரெண்டுமே ஹேரை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டுமே ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து ஹேரில் தேவையில்லாத பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டு ஸ்மெல் வருது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் 100% ஷுவராக டேண்ட்ரஃப் வந்து போயிடும். எனக்கும் அப்படி தான் இப்போ டேண்ட்ரஃப் போயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த ஹீட்டுக்கே எனக்கு ஏகப்பட்ட டேண்ட்ரஃப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஹெட்டில். பட் இப்போ வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது. இதுலேயே மம்மத்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷ்னரும் இருக்குது. ஸோ எப்போயுமே ஷாம்பு போட்டதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போடுங்க. ஹேர் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஷாம்பு நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி போடணும். பட் கண்டிஷ்னர் வந்து ஸ்கேல்பில் படக்கூடாது, வெறும் ஹேரில் மட்டும்தான் படணும். இந்த ஷாம்பு வந்து அந்த பிஹெச் பேலன்ஸையும் நல்லாவே பார்த்துக்குது. மம்மாத்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை நல்லாவே லிசன் பண்ணுவாங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா அதையும் ஏற்றுக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை நல்லாவே இன்னோவேட்டிவாக கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள் அண்ட் ஆல்சோ மிந்த்ராலையும் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் மம்மாத்தோட சைட் அண்ட் ஆப்லையும் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் வாங்கும்போது இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க டெக்கரை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஷெல்ஃபை கிரியேட் பண்ணேன். இது கிரியேட் பண்ணோடனே ஹவுஸ் வந்து நல்லாவே எலிவேட் ஆகி மாறிடுச்சு. நான் ஒரு ஒயிட்டில் கூட காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இது இல்லாதப்போ நான் டான்ஸ் ஆடின வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி இருக்காது. இப்போ வந்து லைக் யாராவது வீட்டுக்குள்ள நுழையிறாங்கன்னா பார்த்தோன்னே ஓகே ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கவனிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிக்குது. அப்பப்போ இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்காக எதுவும் வாங்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்த பொருட்களை நான் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் மாற்றிட்டேன். கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே எப்படி. ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக சேலம் அருணா ஃபர்னிச்சர்னு ஒரு ஷாப் போயிருந்தேன். ஸோ அங்கே வாங்கின செடியெல்லாம் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல இது சும்மா டெக்கருக்காக வச்சுருந்தாங்க. இது எதுவுமே இல்லை. நான் இன்னும் நீங்கள் லைட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். லைட் போட்டோன்னே இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் லைட், யூடியூப்காக. நான் யூஸே பண்ணல. ஸோ அந்த லைட் எடுத்து இங்கே வச்சிட்டேன். ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே லைட் எரியிற மாதிரி இருக்கட்டும்னு அவங்க வந்து சும்மா டெக்கருக்கு வச்சுருந்தாங்க. இது சேல்கே கிடையாது. பட் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்டு நான் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா அப்பப்போ கலெக்ட் பண்ணுறது. இந்த விநாயகர் இதில் செடியோடு இருக்கிறது. இது வந்து நம்ம தாய்லாந்து போகும்போது இந்த மாதிரி லாங் நெக் விமன் இருக்காங்க. அவங்க நெக் எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் இன்னும் நான் போட ஆரம்பிக்கல. அவங்க வந்து இந்த மாதிரி கம்பி போட்டுப்பாங்க, கழுத்தில் போட்டு கழுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இதில் வந்து அவங்களே இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஆக்சுவலி இருப்பாங்களே. அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரிசா போகும்போது வாங்கினது. சன் டெம்பிள்னு சொல்லுவாங்க, கோனார்க் சன் டெம்பிள். அது கொனார்க்கா சன் டெம்பிள். இது வந்து 100 வருஷம் பழசாடா, 100 இயர்ஸ் ஓல்டு. சும்மா நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரி. என்னது? ஓ இதுக்குள்ளேயா? ஓகே ஓகே. இங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது தருவாங்க, இதை வச்சு க்ளோஸ் பண்ணலாம். நான் அதுக்குள்ளே லைட் வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கேன். இதோடைய வால் கிளாக் வந்து வருமா? இதுக்குள்ளே கிளாக் இருக்குமா? டேபிள் கிளாக். இதுக்குள்ளே கிளாக் இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி திறந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஆன்டிக் பீஸு. பிரபா வாங்கி வச்சுருந்தான். இந்த மாதிரி OLX நிறைய பார்ப்பேன், ஆன்டிக் பீஸ்லாம் தான் வாங்குவான். இது வந்து ஒரு ஓல்டு ஃபோன் எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. புதுசு மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. புதுசு தான் இது. கனெக்ட் பண்ணால் இது வந்து இதில் நம்ம பேச கூட செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பழசு அப்படியே ரீக்ரியேட் பண்ணது. அப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கேயாவது போனால் இப்போலாம் கொஞ்சம் விநாயகர் கலெக்ட் பண்ணுறது. இது வந்து மதுரையிலேருந்து வரும்போது டெம்பிள் சிட்டின்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. அங்கே இந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. அதில் இது வாங்கினேன். இந்த சேரில் உட்காந்தது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையா, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து எங்கள் அப்பா இப்படி தான், எங்கள் அப்பா எழுத்தாளர், இப்படி தான் உட்காந்து எப்போயும் புக் படிப்பார் சேரில். அப்புறம் இந்த ஈஸி சேர்லேயும் அடிக்கடி உட்காருவார். இதெல்லாம் பார்க்க வந்து எங்கள் அப்பா மாதிரியே இருந்தது. அதனால் இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பூஜை ரூமில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதை விட எனக்கு இதுனா டெய்லி பார்த்துட்டே இருக்கலான்றனால இது வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வந்து குட்டி இந்த மாதிரி கேண்டில்ஸ் விற்கிறது. இதெல்லாம் ப்ரைஸ் கம்மி தானேடா. இந்த மாதிரி நீங்கள் அமேசானில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த கப் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வச்சுருக்கேன். இந்த செடி நான் அந்த அருணா ஃபர்னிச்சர் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஹட்டு வாங்கின இடத்துல வாங்கினேன். உள்ளெல்லாம் பாருங்களேன், இந்த ஸ்டோன் கூட உள்ள ரியலாக இருக்குது பாருங்கள். ரியல் தான் அது. அழகாக பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ரியல் பிளான்ட். வீடு ஃபுல்லாக பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதில் இது ஒன்று. இங்கேயே வாட்டர் இருக்கனால உள்ளே ஒரு திரி மாதிரி இருக்கும். இது வழியாக அதுவே தண்ணி கீழேருந்து மேலே இழுத்துக்கும். தண்ணியை நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுக்குள்ளே ஒன்ஸ் ஊற்றிக்கிட்டால் போதும். திரும்ப இது தீர்ந்தப்புறம் ஊற்றிக்கலாம். லைக் 15 days ஒன்ஸ் 20 days ஒன்ஸ் ஊற்றினா போதும். அப்புறம் இங்கேயும் அந்த மாதிரி ஒரு பிளான்ட். இது வந்து பேம்பு பிளான்ட்டு. இது ரொம்ப லக் வரும் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது, பாசிட்டிவிட்டி சொல்லுவாங்க. எப்போ நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இது ரொம்ப வைரலாக வித்துட்டு இருந்தாங்க டி நகர்லலாம். லக்கி பிளான்ட்னு சொல்லுவாங்க. 10 ரூபா. அப்போது 10 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போலாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது வந்து இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வேறு டப்பா கொடுத்தாங்க, நம்ம டப்பா மாற்றி இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் போகும்போது வாங்கினது. இங்கே வந்து என்ன போட் அது? ஷிகாரா. நான் ஷக்கீரான்னு நினச்சிட்டேன். ஷிகாரா போட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும்.
ரொம்ப ஃபேமஸ் காஷ்மீரில் எதை பார்க்குறோமோ இல்லையோ ஷிகாரா போட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். அங்கே சேல் பண்ணது அது வாங்கினேன். இதில் 2 இருக்குது. ஏதோ ஒன்று வந்து நான் வாங்கினேன், ஒன்று என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அது ஒன்று. இது வந்து நான் வந்து 2016 இது மேகாலயா சிக்கிம்லாம் போனேன் இல்லையா, அந்த ஊர் வியட்நாம் அருணாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் இது வந்து போட்டுப்பாங்க. அங்கே நிறைய மீனவர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து இதை மேலே போட்டுப்பாங்க. இது அவங்க கல்ச்சரில் ஒன்று, இந்த மாதிரி மேலே போட்டுக்கிறது. அது வந்து அப்போ ஒரு ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கினேன். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு, அசாம் ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தா இது எப்படி தொலையாமல் என் கூட வருதுன்னே தெரில. இதை நான் எங்கே பார்த்தேன், எப்படி இது மிஸ் ஆகாமல் என் கூட இருக்குன்னே எனக்கு தெரில. இருந்துச்சு, எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் இது வந்து புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஜிடி ஹாலிடேஸ் மகாலட்சுமி இது கொடுத்தாங்க, ஜெர்மன் சில்வரில் எல்லாருக்கும். அது வச்சுருக்கேன். அப்புறம் மரப்பாச்சி பொம்மை, இதுவும் வந்து இந்த டெம்பிள் சிட்டியில் தான் பார்த்தேன். இந்த இது வாங்கின இடத்துல பார்த்தேன். மரப்பாச்சி பொம்மை வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு மரம் அது. ஸோ குழந்தைங்க இதை வாயில் வச்சு விளையாண்டாங்கன்னா கூட இம்யூனிட்டி தான் பில்ட் ஆகுமே தவிர ஜெர்ம்ஸ் அவங்களுக்கு போகாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட்டீஸ்க்கு விளையாட கொடுக்க பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இந்த காலத்து பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மரப்பாச்சில் செஞ்ச டாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் ஒன்று அந்த கடையில் பார்த்தனால வாங்கி வச்சாங்கன்னா நல்ல காஸ்ட்டு தாங்க, நல்ல விலைலாம் ஏறி போச்சு. இது வந்து எவ்வளோ 800 650 நினைக்கிறேன். அந்த மாதிரி 2, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்க மாதிரி. சரி இதெல்லாம் ரேர் ஆச்சே கிடைக்கிறது, அதனால் நம்ம இதை வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே சும்மா வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பாலியில் வாங்கினேன். இது தூக்கி இங்கே வச்சுருக்கேன், சும்மா இப்படி எடுத்து வச்சுக்கலாம். வெல்கம் டு ஹோம், க்யூட்டாக இருந்தது. நல்ல இந்தோனேஷியாவில் வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு கிஃப்ட் வரும்போது வந்துச்சு, அதை எடுத்து இங்கே சும்மா வச்சுருக்கேன். யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும் ஏற்றுவேன், அடிக்கடி ஏற்ற மாட்டேன். கெஸ்ட் வந்தால் மட்டும் அவங்க வரத்துக்கு முன்னாடி ஏற்றுவேன். அப்புறம் இது பிரபா வாங்கிட்டு வந்த பிளான்ட்டு. என்ன பிளான்ட்டு தெரில, இதை இடம் மாற்றி வைக்கிறேன். ஆக்சுவலி ஹைட் அதிகமாக இருக்குது. இதுவுமே பாருங்கள், நான் சொன்னேன்ல உள்ளே திரி இருக்குது பாருங்கள். வாட்டர் ஊற்றினோன்னா இதுலேருந்தே திரியே இழுத்துக்கும் தண்ணியை. இதை இடம் மாற்றி வச்சிடலாம். அப்புறம் இது எல்லாமே வந்து பிரபாவோட ஆன்டிக் கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் வந்து கிளாக்ஸ், அந்த காலத்து கிளாக்ஸு, இந்த மாதிரி கீ கொடுக்குற கிளாக்ஸு. இதெல்லாம் இது வந்து கேமரா தானடா? கேமரா வராது, நல்லா பார்த்து சொல்லு. கேண்டிலா? ஓ ஆமாம்மா, வண்டியில் போகும்போது சைக்கிளில் போகும்போது விளக்கும் இருக்கணும், அணையவும் கூடாது. ஸோ இதை வந்து சைக்கிளில் இப்படி பொருத்திக்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணலாம். எப்போ ஓப்பன் பண்ணணும்? இது ஓப்பன் பண்ணி இங்கே வந்து இது திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கணும். இதில் வந்து ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம் விளக்க. அப்புறம் இதை வந்து மூடிக்கணும். லாக் பண்ணிட்டா விளக்கும் எரியும், காற்றும் உள்ளே போகாது, இது வழியாக அந்த வெளிச்சமும் கிடைக்கும். இந்த பேக் சைடு இதை வச்சு இதை சைக்கிளில் வந்து பொருத்திக்கணும். இது வந்து அந்த காலத்து லைட், லேம்ப்பு, ஹெட்லைட், ஓல்டு. ஆமாம் 50s இதெல்லாமே ஓல்டு ரொம்ப. அப்புறம் இது வந்து கேமரா, அந்த காலத்து கேமரா. இதெல்லாம் 50s 60s அந்த பீரியட் கேமரா. ஓ இப்படி பார்க்கணுமா? அப்படி நேரா பார்த்தா தெரியும். இப்படி பார்த்தா என்ன வரும்? முன்னாடி இருக்கிறது தெரியும். என்னடா தெரியும் அதில்? முன்னாடி இருக்கிறது தெரியுது, என்ன பாரு தெரியுமே. அப்படி பார்க்காத, இப்படி பாரு, கேமரா இப்படி பாரு, தெரியுதா? இங்கே வச்சா எப்படிடா நீ தெரியுவ? இது கேமரா எப்படின்னா இப்படி ஆகி இப்படி போகுது, எள்ளு மாதிரி. அப்பனா கூட இன்னும் மேலே தூக்க. மேலே பார்க்காத, லென்ஸ்ல பார்க்காத, தெரியுதா? ஆமாடா, தெரியுதா? இப்போ திருப்பி கரெக்டா அது எந்த பக்கம் பொசிஷன் வச்சு பாரு, தெரியுதா? எப்படிடா இங்க வச்சா நீ தெரியற? ரெண்டு பாரு, நீ ஒரு போட்டோகிராஃபர்னா எப்படி போட்டோ எடுப்ப? இன்னும் கீழே இருக்கு, கை கீழே இருக்கு, இல்ல தெரியற. இப்படி வச்சாதான் நீ தெரியற. இதுதான் அந்த காலத்து கேமரா, மிரர்ல. அதுக்கு அப்புறமா தான் வந்த டிஜிட்டல் கேமராஸ்ல வந்து ஃபிளிப் ஆகி நேராவே இங்கேயே வர மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம நேரா இப்படி பார்த்து எடுக்கிற போட்டோ. ஓகே நைஸ். தெரியுதா? ஓகே, அடுத்து இது வந்து ஓல்டு நியூ ஃபோனா ஓல்டு ஃபோனா? ரீக்ரியேஷன் ஆகுது. இது ரீக்ரியேஷன், ஆனா வேலை செய்யும். அப்படியே கேபிள் இருக்கு, கனெக்ட் பண்ணா வரும். நல்லா இருக்கே. எங்க மொபைல் ஒரு டெக்கர் பேஜ் வந்து. அப்புறம் இந்த ரேடியோ, இதுவும் ஓல்டு ரேடியோ தானே? 80sல வந்து ரேடியோ இது. எல்லாமே வர்க்கிங் கண்டிஷன். இது வந்து நான் சும்மா சேலம்ல போகும்போது ஒரு இடத்துல வாங்கினேன். நாய்க்குட்டி படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு. இங்க அமுக்குனா நாய் குலைக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம், நான் குழந்தைங்க மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன், குலைக்குதுன்னு சொல்லிட்டு. செடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு இந்த டீப்பாய் வந்து சோஃபாக்கு நடுவில் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி டீப்பாய்க்கும் சோஃபாக்கும் இடுக்கில் இப்படி நடப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி நடந்து வந்து இப்படி உட்காருவாங்களா டீப்பாய் இருக்கு, அப்படிதான் உட்காருவாங்க. டீப்பாய் இங்கேயே இருக்கும். அப்படி எல்லார் வீடும் பெரிய வீடாக இருக்குன்னு அவசியம் இல்லை. சில பேர் சின்ன வீட்டில் டீப்பாய் சோஃபா வச்சுருப்பாங்க. நான் சோப்பாய் டீப்பான்னு சொல்ல டீப்பாய், அது பேர் டீப்பாய் தானா?
டீப்பாயும் சோஃபா வச்சிருப்பாங்க. கொஞ்சம் சின்ன ஹாலாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இவ்வளோதான் இடம் இருக்கும், இப்படி வந்து இப்படி உட்காந்துட்டு இதுலேயே பேப்பர்லாம் வச்சுட்டு இப்படி கால் பண்ணி இப்படி உட்காருவாங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி வீடும் சின்னதாகிடும், அது எனக்கு பிடிக்காது சுத்தமாக. அதனால நான் வந்து அப்புறம் ஓரமாக வச்சிட்டோம், இதை கண்டுக்காமே இருந்தோம். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். இங்கேயும் 2 செடி வச்சுருக்கேன், டிஷ்யூஸ் வச்சுருக்கேன் யாருக்கா தேவைப்பட்டா. அப்புறம் இங்கே வந்து ஒரு கேண்டில் வச்சுருக்கோம், இது சம்டைம்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த கேண்டில் க்யூட்டாக. அப்புறம் இங்கே வந்து 2 செடி, இதுவும் அந்த பேம்பு செடி ஒன்று, அப்புறம் இது ஒரு எக்ஸ்ட்ரா செடி, அவ்வளோதான். அப்புறம் ரிமோட்டு, இந்த திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். இது எப்படி தெரியுமா, இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தண்ணி ஊற்றிடணும். அந்த தண்ணி மேலே இது பேர் என்னடா, எசென்ஷியல் ஆயில். இதில் வந்து என்ன ஃப்ளேவர் நமக்கு வேணும் கேட்கும் போது தெரியுதுல்ல, என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். இது வந்து லாவெண்டர், இந்த மாதிரி 10 சேர்த்து ஒரு இதில் வந்தது அமேசானில். இல்லை எது வேணுமோ நமக்கு பிடிச்சனா அது ஒன்று கூட மட்டும் கூட வாங்கிக்கலாம். இந்த எசென்ஷியல் ஆயிலில் ஒன்றும் இல்லைங்க, பூவிலேருந்து அதோட எசென்ஸை மட்டும் தனியாக எடுப்பாங்க, அந்த நறுமணம் மட்டும் நமக்கு வரும், அதுதான் எசென்ஷியல் ஆயில். இப்போது இது லாவெண்டரா, இது வந்து ஃபியூ ட்ராப்ஸ் நான் இதில் ஊற்றிடுறேன். இது கொஞ்சம் ஆயில் மாதிரி இருக்கும், அதனால தான் அது பேர் எசென்ஷியல் ஆயில். தண்ணி ஊற்றணும். ஸோ இது பார்த்தீங்களா எவ்வளோ கேண்டில் வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே பிரபாவோட முன்னேற்பாடுகள், எதுவுமே நான் கிடையாது. தேங்க்யூ. இதை வச்சு இந்த கேண்டில் ஏற்றிட்டோன்னா இந்த சூட்டுக்கு என்ன ஆகும், இது எவாப்ரேட் ஆகி இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ரூம் ஃபுல்லாக ஒரு பர்ஃப்யூம் போட்டால் நேச்சுரலான ஸ்மெல் வரும். 3 to 4 hours எரியும். ஆமாம், நல்லா நேச்சுரல் ஸ்மெல்லு, நம்ம இன்ஹேல் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி வரும். ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன அமேசானில் தேடணுமா, லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ நான் அதுக்கெலாம் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து அருணா ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்ற இடத்துல வாங்கினது. இதை நான் வாங்கும்போது இங்கே நின்னே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுவும் இந்த 2 செடியும் நான் வந்து வாங்கினேன். இன்றைக்கி என் வீட்டை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிடுச்சு இந்த செடி சொல்கிறது ஒரு பேம்பு ட்ரீ சொல்லலாம். இது 2மே ஆர்டிஃபிஷியல் தான். ஃபஸ்ட்டு இதே சொல்லிடுறது வந்து 799 rupees. இது ஒன்லி டாப் மட்டும் தான் வாங்கினேன். இது வந்து பிரபா வாங்கிட்டு வந்தான், அந்த கண்ணாடி உள்ளே வந்து கூழாங்கல்லாம் வச்சு நாங்கள் இப்படி வச்சிட்டோம். பட் ஆக்சுவலி இப்படி வச்சா இது ஆர்டிஃபிஷியல்னு தெரியும். நம்ம பாட்லேயே வச்சோம்னா இது ஆர்டிஃபிஷியல் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, தூரமாக வந்து பார்க்கும்போது ரொம்ப ரியலாக இருக்கும். அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்கனால கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, சப்போஸ் வெளியெல்லாம் வச்சோன்னா இது கன்ஃபார்மாக வந்து செடின்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ஏதாவது ஃப்ளவர் இருக்க மாதிரி வாங்கலான்னு இது ஒன்று வாங்கினேன், ரொம்ப ரியலாக இருந்தது. இந்த பிராண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை வச்சுட்டு வரேன். அண்ட் டிவி இந்த கார்னர் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்தது, அதனால் இதை நான் இங்கே வச்சிட்டேன். இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால் இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வரேன். ஸோ இந்த 2 செடியுமே வந்து வாங்கினது சேலமில் அருணா ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப், 50,000 square feet பெரிய ஷாப் அது. அந்த ஷாப்பில் வந்து ஆக்சுவலி வந்து ஃபர்னிச்சர் ஷாப் தான். ஃபர்னிச்சர்லேயே ரொம்ப லோ குவாலிட்டி ஃபர்னிச்சர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஹை எண்டு பிராண்டடு. நிறைய செலிபிரிட்டிஸ் பொலிட்டீஷியன்ஸ்லாம் அங்கே வாங்குவாங்க. அந்த மாதிரி போட்டாலே பார்க்கும் போதே லுக்காக இருந்தது பயங்கரமாக அந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ். அதில் ஒரு கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் செடியாக வச்சுருந்தாங்க. இவ்வளோ செடி வச்சுருக்காங்க பார்த்தா அவங்க சொன்னாங்க இந்த பிராண்ட் பேர் வந்து பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த பிராண்ட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் டெக்கரேஷன்ஸ்க்கு, அந்த அளவுக்கு இது ஒரு ப்ரீமியமான பிராண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயுமே பார்க்காத ஒரு ஃபீலிங் அந்த செடியை பார்த்தா இருந்தது, அவ்வளோ ப்ரீமியமாக இருந்தது அந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து ட்ரீஸும் விற்றாங்க, வாழை மரம் விற்றாங்க அங்கே. சார் நம்ம வீட்டில் பின்பக்கமே ஒரு 5 வாழை மரம் இருக்குது, அதனால தான் நான் விட்டுட்டேன். நான் வந்து இந்த பேம்பு சூஸ் பண்ணேன். பேம்பு ட்ரீ பொதுவாகவே வந்து நல்ல லக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப மன நிறைவு கொடுக்கும் சொல்லுவாங்க. சைனீஸ் இதுபடி நம்ம ஊருக்கு வாழை மாதிரி சைனாவில் வந்து பேம்பு ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியல் பேம்பு, உண்மையான பேம்பு யூஸ் பண்ணி இந்த செடி மட்டும் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் வச்சுருக்காங்க. ஆனால் அது ஆர்டிஃபிஷியல்னு சொன்னால் தான் தெரியும், தூரமாக அந்த பார்த்தா வெளியேந்து உள்ளே நுழையும் போல கண்டே பிடிக்க முடியாது, ஒரு ட்ரீ தான் வச்சுருக்கோன்னு நினைப்பாங்க. அண்ட் இதை வந்து நல்லா மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா வளைச்சிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். கொடுக்கும்போது இப்படி இப்படி கொடுத்தாங்க, மூடி கொடுத்தாங்க. நான் இறக்கிட்டேன், எல்லாத்தையும் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்போ விலாக் எடுத்தாலும் அறுப்பாங்க. எனக்குன்னு ஏன் வரும்னு தெரியல. அதுவும் எங்கள் தெருவில் டெவலப் ஆனதான் ஆச்சு, ஃபுல்லாக வீடு கட்டுறாங்க. நாங்கள் வரும்போது இங்கே நாங்கள் தான் இருந்தோம், இந்த பக்கம்லாம் வெறும் கிரவுண்டாக இருக்கும், நல்ல காற்று வரும். இப்போ ஃபுல்லாக லைனாக வீடு, இந்த பக்கம் லைனாக வீடு, எப்போ பார்த்தாலும் அறுக்கிறது, மோட்ரு போர் போடுறது இதுதான். அப்புறம் இந்த பாட்டம் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது, அதனால் இதை நான் வாங்கிட்டேன். என் வீட்டை பயங்கரமாக எலிவேட் பண்ணிடுச்சு. பட் இதோட ப்ரைஸ் வந்து 7,000 rupeesக்கு நான் வாங்கினேன். ஆனால் 7,000க்கு இது வர்த்து. நான் பார்க்கும்போது 7,000 ரூபாய்க்குலாமா செடி விற்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் யோசிச்சு பார்க்கும்போது சின்ன சைஸே நம்ம வந்து 1,000-1,500 வாங்கும்போது இவ்வளோ பெரிய ட்ரீ, இந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு அவங்க செஞ்சுருக்க விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும்போது, அதுவும் பிராண்டட் வேறு, ப்ரீமியம் பிராண்டு, கண்டிப்பாக 7,000 இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கூட ரிக்ரெட்டே பண்ணல, ஃபுல் டிசர்விங் இந்த செடி இந்த காசு கொடுக்கறதுக்கு, அந்த அளவுக்கு வீட்டை அழகாக்கிருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து பிரபா அமேசானில் வாங்கின செடி.
இந்த செடிக்கு வந்து இங்கே ஒரு ஜூட் பேக் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து அப்படியே வச்சுருக்கேன், செடி இல்லாதனால அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஜூட் வந்து சேலம் போகும்போது வாங்கினது ஒரு கடை. இதை நான் சேலம் சொல்கிறதெல்லாம் ஒரே கடை தான். அங்கே வந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த கலர் ஜூட், இந்த எல்லோ ஜூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜூட்டாக என்ன தெரில எனக்கு மெட்டீரியல், இந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன். இது வீட்டே கொஞ்சம் அழகுபடுத்துது. இந்த ஒயிட்டுக்கும் இந்த ஜூட்டுக்கும் இந்த க்ரீனுக்கும் நல்ல காம்போவாக இருந்தது. அண்ட் நான் கரெக்டாக ஒரு விண்டேஜ் ரேடியோ எங்களுக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ அதையும் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா எனக்கு பிள்ளையாருன்னா பிடிக்கும் சொல்லிட்டு, இந்த பிள்ளையாரும் வந்து நான் வாங்கினேன். அவருக்கு வந்து பூ வச்சு எப்பயுமே இது இப்படி அலங்காரமாக வச்சுக்கிறது. இது வந்து நாங்கள் ஊட்டி போகும்போது வைல்ட் பிளானட் ரிசார்ட்னு சொல்லிட்டு ஊட்டியில் ஒரு ரிசார்ட் இருக்குது. முதுமலை புலிகள் சரணாலயத்துக்கு உள்ளே இருக்க ஒரே ஒரு ரிசார்ட்டு. ஸோ அங்கே வந்து கிளம்பும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்களே அப்படியே அழகாக ஃப்ரேம் போட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த ஜூட் கடையில் இந்த மாதிரியும் வாங்கினேன். இதில் வந்து நான் எங்கேயாவது டக்குன்னு வெளியே கிளம்புறேன்னா அதுக்கு போட்டுக்க வந்து பைக் ஓட்டுறவங்களுக்குலாம் க்ளவுஸு, அப்புறம் வந்து நான் வெளியே போனால் டக்குன்னு போட்டுக்க மாஸ்க்கு, அப்புறம் பைக் ஓட்டும் போது மூஞ்சில் போத்திப்போம் இல்லையா அது, இது எல்லாத்தையும் வந்து இதிலே வச்சிடுறது. ஸோ இப்படியே வெளியே கிளம்பும் போது இதுலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இப்படியே போயிடுறது. ஸோ அந்த மாதிரி இந்த ஜூட்டும் இந்த இடத்துக்கு பார்க்கவும் அழகாக இருக்குது, யூட்டிலிட்டியாகவும் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கீ சாவிலாம் இருக்கும். ஸோ நல்லா யூட்டிலிட்டியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. அடுத்து வந்து ஃப்ரேம்ஸு. இந்த ஃப்ரேம் வந்து மதுபானி அப்படின்னு சொல்லுவாங்க, மதுபானி ஆர்ட்டு. மதுபானிங்கிறது பீகாரில் இருக்க ஒரு வில்லேஜோட பேர். அந்த மதுபானியில் இருக்கிற தொழிலாளர்கள் வரைவாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஹேண்டில் தான் வரைகிறது, கையிலே அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் வரைஞ்சி ஒன்று ஒன்றா ஸ்கெட்சில் வந்து கலர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மதுபானியில் வந்து நான் பிளான் பண்ணது ஏதாவது ஒரு காடு இல்லை கேமல், பீகாக்கு, ஃபிஷ்ஷு, எலிஃபெண்ட்டு இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து நிறைய குட் வைப்ஸ் கொடுக்கும் வீட்டுக்கு. எஸ்பெஷலி கேமல், நான் சொன்னது அனிமல்ஸ் எல்லாம் கூட, ஹார்ஸ், அதுவும் ஹார்ஸ் வந்து ஓடுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து நல்லா குட் வைப்ஸ் கொடுக்கும் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபிஷ் அமைஞ்சுது. நான் ஃபஸ்ட்டு ஒரு பீகாக் வாங்கினேன், அது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக வரைஞ்ச மாதிரி இருந்தது. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது அதை விட. இது வாங்கினேன். ஆனால் நான் வந்து பிளாக் கலர் வருது, எனக்கு பிளாக் பிடிக்காது, ரொம்ப வீட்டை வந்து டார்க் ஆக்கினா எனக்கு பிடிக்காது. ஸோ பிளாக் வருது எப்படி இருக்குன்னு யோசித்தேன். பட் வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போதே அது வந்து நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்குது. இந்த க்ரீனுக்கும் அந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும் ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருந்தது. அப்புறம் இது வந்து பிச்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, PICHWAI. இது வந்து ஒரு டிசைனு. இது எந்த ஊரோட டிசைன் மறந்துட்டேன், ஆனால் நம்ம கண்ட்ரியில் ஏதோ ஒரு ராஜஸ்தானி சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் இது. இதில் நிறைய கவு இருக்கும், அப்புறம் இந்த தாமரை இருக்கும் அதிகமாக. இந்த பிச்வாய் டிசைன் வந்து இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் இதை எப்போ திரும்ப வாங்கினேன், 2020 வாங்கினேன். ஹோம் சென்டரில் வந்து இது வாங்கினேன். அப்போல்லாம் பிச்வாய்னா யாருக்கும் எனக்கு தெரியும், எனக்கும் என்னன்னு தெரியாது. அழகாக இருக்கேன்னு நான் வாங்கினேன். இப்போ தான் தெரியுது இது ஒரு பிச்வாய் டிசைன் சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது பிச்வாய் டிசைன். இது அப்போ வாங்கினேன் ஹோம் சென்டரில். 1500 என்னமோ அந்த டைமில், 5 years பேக்கு. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் ரேடியம் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வச்சுருக்கேன். இங்கே வந்து நாங்கள் போடுறதுக்காக ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் கொஞ்சம் அழகுபடுத்தி இங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஏன்னா இப்போ தான் நாங்கள் இதுவே பண்ணியிருக்கோம். இதை பற்றிலாம் நாங்கள் இத்தனை நாள் யோசிக்கல. சரி இந்த கேப்பை ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இன்னும் பண்ணல. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ரேம் நான் அமேசானில் வாங்கினேன். இந்த வாழையோட இது லிங்க் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த வாழை எப்படி வாங்கினீங்கன்னு. வாழை வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப குட் வைப் கொடுக்கக்கூடியது. வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு வாழையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான், தூக்கி போகிற மாதிரி எதுவும் இருக்காது. இன்னொன்று எத்தனை வாட்டி ஒன்று கொலை சாஞ்சாலும் அடுத்து ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அழிவே இல்லாத ஒரு இது மாதிரி. அதனால தான் அழிவே இல்லாத செல்வங்களோட நல்ல ஆயுளோட எல்லாரும் வாழணும்னு சொல்லிட்டு வாழை வந்து கல்யாணத்தில் கட்டுவாங்க, நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அதை கட்டுவாங்க. அதனால எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அமேசானில் நான் இது வாங்கினேன். இது உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் இது வந்து பிச்வாய் டிசைன். இதெல்லாம் இது வந்து இதோட சேர்ந்து காம்போ வந்தது. 3 வந்தது, சின்ன சைஸ், பெரிய சைஸ், இதை விட பெரிய சைஸ் 3 வந்தது. நான் இந்த 2 சைஸும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது வந்து கலாக்ஷேத்ராவில் ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, அந்த எக்ஸ்போவில் வாங்கினேன். இது பேர் முரல் அப்படிங்கும்போது அலுமினியம் மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டாக மெட்டீரியல் தெரில, பட் அலுமினியம் மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். இதுலேயே டிசைன் பண்ணுவாங்க, கம்பியே வளைச்சு டிசைன் பண்ணுவாங்க. இது பேர் முரல் டிசைன். நல்லா வெயிட்டாக இருக்கும், இரும்பு மாதிரி. இதில் வந்து 3 பேர் உட்காந்து வாசிக்கிற மாதிரி, நாயனம், அப்புறம் இது ஒன்று, இது பேர் தெரில, தபேலா, இந்த மாதிரிலாம் வாசிக்கிற மாதிரி ராஜஸ்தானி டைப்பில் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்போவில் வந்து இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 2500 சொன்னார், நான் கடைசியாக 1500 வாங்கினேன் அந்த மாதிரி. அண்ட் இது 2 வச்சுருக்கோம். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். லைக் எக்ஸாம்பிள் ராதாகிருஷ்ணர்னு வைங்களேன், இவங்க 2 பேரும் பக்கத்து இது ஃபோர்ட்லேருந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி, எட்டி பார்த்துக்கிற மாதிரி காம்போவாகவே கொடுத்தாங்க கொடுக்கும்போதே. ஸோ இதை வந்து இங்கே ஃபில் பண்ணலான் இருக்கேன், அப்படின்னு இருக்கேன். இதுக்கு வந்து அந்த ஒன்றும் நான் யூஸ் பண்ணல, இது ரொம்ப வெயிட் கம்மினால அந்த ஸ்டிக் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டிக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இதில் தான் போட்டு தான் நான் பண்ணுறேன்.
ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் தான் தாங்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் இதுவும் விழுந்துரும். நல்லா பார்த்து பண்ணுங்கள், உங்கள் வீட்டை பொறுத்து பார்த்து பண்ணுங்கள். அம்மா வீட்டில் பண்ண விழுந்துருச்சு, பட் எங்கள் வீட்டில் பண்ண விழலை. இதெல்லாம் எங்கள் வீட்டில் அப்படி தான் பண்ணேன், இங்கே விழலை. ஸோ அது வீடு பொறுத்து அந்த மாதிரி நீங்கள் அதை மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஊருக்கு போயிட்டு வந்தாலே வாங்குற நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நான் இப்போ இந்த ஆப்போசிட் ஷெல்ஃபில் காட்டினது எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. நாங்கள் இப்போ அதை நல்லா பொறுமையாக பிரித்து எடுத்துட்டோம். இது வந்து நாங்கள் பெட்ரூம்குள்ளே வச்சுருந்தது, ராஜஸ்தானிலே வாசிக்கிற மாதிரி. ஸோ அது 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு, இந்த குட்டி குட்டியாக காஷ்மீரில் வாங்கினது, இதில் வாங்கினது, இந்த கேமல் குவைத்தில் வாங்கினது, இது எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுட்டேன். இந்த ராஜஸ்தானில் வாசிக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வைக்கலாம். இதெல்லாம் வந்து துபாயில் வாங்கினது, அந்த இது இப்படிலாம் குடிப்பாங்கல்ல அந்த இது. நிறைய நான் எலிஃபென்ட்ஸ் வாங்கிடுவேன், எங்கே பார்த்தாலும் விநாயகர் எலிஃபென்ட் குட் வைப்ஸ் வாங்கிடுவேங்க. பாருங்க எவ்வளோ எலிஃபென்ட் எங்கள் வீட்டில். இதெல்லாம் பொடி பொடியாக இருக்க ஐட்டம்ஸு. இது வந்து துபாய், இது வந்து இந்த துபாயிலலாம் அப்படி குடிப்பாங்கல்ல, முக்காலாம் இல்லைடா, சார் முக்கா வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. கிட்ட வா, தூரமாகவே நின்று என்ன தெரியும், என்னையும் காட்டுறேன். இது துபாயில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா இந்த உட்காந்து இந்த மது இருந்து வாங்கலாது. அப்புறம் இது ஒரு துபாய்னு நினைக்கிறேன். இது வந்து மால்தீவ்ஸு. இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கிறது. இது நான் பிரபாக்கு 2016 லவ் பண்ணும்போது, லவ் பண்ணி 2 நாளில் நான் ஊருக்கு போனேன், அப்போ வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து சும்மா, இது ஏலகிரியில் வாங்கினது, எனக்கு குளோப்னா சும்மா பிடிக்கும். இது காஷ்மீரில் வாங்கினது, இது இந்தோனேஷியாவில் வாங்கினது, இது பிரபா ஆன்டிக்காக வாங்கினது, பழைய அரிக்கேன் விளக்கு. இது சும்மா வயநாடில் வாங்கினது. அப்புறம் மேலே இருக்கிறது வயநாடில் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அந்த பெருசாக இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஃபோன் வச்சோன்னா சவுண்டு ஸ்பீக்கராக வரும். ட்ரைபல் மக்கள் வந்து எந்த டெக்னாலஜிலுமே இல்லாமல் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் அது. ஓகே கைஸ், என்னோட வீட்டோட இந்த பகுதியை நான் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.